சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்ன படம் பார்க்கறதுன்னு தேடுறதுலே பாதி சாப்பாடு காலி ஆயிடும். அண்ட் இதை தான் சைக்காலஜில என்ன சொல்றாங்கன்னா சாய்ஸ் ஓவர்லோட் பேரலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டெசிஷன் ஃபேட்டிக்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் இதை தான் இப்போ இருக்கிற பிசினஸ், பாலிடிக்ஸ் அண்ட் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது உங்களுக்கே தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல ஒரே டிவி தான் இருக்கும். அந்த டிவில வெறும் 10 சேனல் தான் இருக்கும். அண்ட் அந்த 10 சேனல்ல எதை பார்த்தாலுமே நம்ம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகும். ஆனா இப்போ நெட்ஃபிளிக்ஸ், ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி நிறைய வந்ததுனால உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதே தெரியாம நம்ம ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகுறோம். அண்ட் அப்படி கன்ஃபியூஸ்ட் ஆகுறதுல லைஃப்ல நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா, ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப வேணாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்புறம் போய் அந்த டெசிஷன் கடைசி வரைக்கும் நீங்க எடுக்கவே மாட்டீங்க. இப்போ அந்த டெசிஷன் எடுக்கலன்னா வேற எப்பவுமே எடுக்க மாட்டீங்க. அண்ட் இதே தான் இப்ப இருக்கிற டிகிரிலயும் இருக்கிற பிரச்சனை. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, கரியர் ஆப்ஷன்ஸ் அங்க இருக்கு. நான் ஸ்டார்ட் அப் பண்ணலாமா, ஆண்டர்பிரனர் ஆகலாமா, கண்டென்ட் கிரியேட்டர் ஆகலாமா, அதாகலாமா இதாகலாமான்னு சொல்லிட்டு உங்க முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க நீங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸை எவ்வளவு லிமிட் பண்ணி வைக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க டெசிஷன் எடுப்பீங்க.